ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் எஸ்ஆர்கே மதன். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான படத்தை பற்றி பேச போகிறோம். இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கல. ஸோ ரேண்டமாக இன்றைக்கி போர் அடிக்க ஒரு படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போன ஒரு படம். பட் எனக்கு ரொம்ப பர்சனலாக எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஏன் அப்படின்னா, மலையாளத்தில் நிறைய படம் பார்த்துருக்கேன். நிறையா இந்த நம்ம தமிழ் இது மாதிரி இல்லாமல் மலையாளத்தில் எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா, மோஸ்ட்டாக தமிழ் டப்புடு தான் அது ஆக்சுவலி. என்ன பிடிக்குன்னா, அந்த அவங்க எடுக்கிறது வந்து ரொம்ப அடிச்சோன்னே 100 மீட்டருக்கு பறக்கிறான் அந்த மாதிரிலாம் பெருசாக இல்லாமல் ஒரு இன்வெஸ்டிகேஷன் அதெல்லாம் சூப்பராக இருக்கும் எனக்கு இந்த போலீஸ் த்ரில்லர்லாம். ஸோ அதில் பார்க்கும்போது இந்த ஸ்டோரி, அதாவது இந்த படம் எனக்கு ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னா, ஒரு வேம்பயரை பற்றி. ஸோ கொஞ்சம் நீலி அப்படின்னு சொல்கிற கடவுளை பற்றி இது பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இருந்துச்சு எனக்கு. அந்த அவங்க இதில் எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவாங்க போல். ஸோ அதெல்லாம் பற்றி பேசும்போது எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா 100 கோடி 500 கோடி அப்படின்னு எடுக்கிற இடத்துல ஜஸ்ட் ஒரு 40 க்ரோஸ் 50 க்ரோஸ் அப்படி இருக்கிற படம், அதுவும் ஒரு உமனை வச்சு சூப்பர் நேச்சுரல் படம் மலையாளத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படம் மற்ற படத்தை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அது என்ன படம் அப்படின்றத வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். லோகா சாப்டர் 1 சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு தான் நான் போயிருந்தேன். இது ஒரு மலையாளம் பேஸ்ட் மூவி. ஆனால் தமிழ் டப்பில் இது பண்ணியிருக்காங்க, அதாவது தமிழ்லையும் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் ட்ரெய்லர்லாம் பார்க்கல ஆக்சுவலி. அங்கே போயிட்டு தான் 2 ஸ்க்ரீன் இருந்துச்சு. அதாவது மலையாளத்துலையும் இருக்குது, தமிழ்லையும் இருக்குது. ஸோ தமிழ் புக் பண்ணிட்டு உள்ளே போயாச்சு. போனோன்னே படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பித்தாலும் பட் போக 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 இவங்க சொல்கிற இந்த விஷயம், இந்த அதை பற்றி பேசுகிற விஷயம், காட்டுற விஷயம், சிஜியாக இருக்கட்டும், அண்டு இதில் அந்த எப்பவும் காட்டுற மாதிரி அந்த பழைய மேபி எப்படி சொல்ல அந்த பழைய பாட்டெலாம் போடுவாங்களா. ஸோ அதுலேயும் அதே மாதிரி ஒரு பழைய பாட்டை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த சீனாக சூப்பராகவே இருக்கும். அண்ட் முக்கியமாக இதில் வில்லன் சாண்டி உண்மையிலே அவர் நடித்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, ட்ரைலர் பார்க்கல, ஒன்றும் பார்க்கல. ஸோ சாண்டி மாஸ்டர் நடித்தோன்னு எனக்கு பார்த்தோன்னு எப்படி இருந்துச்சுன்னா வித்தியாசமாக. ஸோ லியோக்கு அப்புறம் அந்த சாக்லேட் காஃபின்ற மாதிரி இதில் வந்து அது ஒரு ஆக்டிங் ஃபுல்லாகவே ரெக்கார்டாக தான் இருக்கும். ஸோ அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஸோ எப்படி இருப்பார் அப்படின்றது வந்து முழுக்க முழுக்க அவரோட ஃபுல் அந்த ஒரு ஆக்ரோஷத்திலே தான் இருப்பார். ஸோ அவருக்கு எப்படி இந்த பவர் கிடைச்சவர் என்ன பண்ணுவார், லாஸ்ட்டில் என்ன அப்படின்றது அந்த கதை வந்து. ஸோ முழுக்க முழுக்க ஒரு வேம்பயர் தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, போர் அடிக்காது மேக்ஸிமம். அண்ட் நிறைய படம் நம்ம எவ்வளோ செலவு பண்ணி இது என்னென்ன மொக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்கிற இடத்துல கம்மி பட்ஜெட்டில் எடுத்திருந்தாலும் இது கொஞ்சம் பார்க்க நமக்கு சூப்பராகவும் இருக்கும், போர் அடிக்காமல் இருக்குது. ஓகே, புதுசாக நிறைய விஷயம் கற்றுக்குறோம் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் பார்க்கலாம், அந்தளவுக்கு ஒர்த்து தான். இந்த படத்தை மறக்காமல் நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள், கண்டிப்பாக இது ஒர்த்து தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எஸ்ஆர்கே ஸ்பேஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவோட பார்க்கலாம். பாய்.